ஆயர் என்று சொல்லும் போதே ஆடுகளை வைத்திருப்பவர், ஆடுகளை பராமரிப்பவர் என்று சொல்லுவோம். இதுல பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நல்ல ஆயர், குட் ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் என்ன குட்டு பேடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா நல்ல அப்படின்னு சொன்னால் அருமையான வார்த்தை காலோஸ். காலோஸ் என்ற வார்த்தை நல்ல என்று பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவுக்கு பிடித்தமானது. அடுத்த வாரம் இந்த வார்த்தையை பயன்படுத்த போகிறார், இந்த நல்ல. அப்போ நல்லது இருக்குது என்றால் அல்லது நல்லது அல்லாதது தான் தீயது. எப்படி இந்த ஆயன் நல்லவராக மாறுகிறார், நல்ல ஆயனாக மாறுகின்றார்? ஒன்று, அவருடைய திறமையை வைத்து சொல்லலாம். நல்ல ஆசிரியர் விருது வாங்குறாரு அப்படின்னாக்கா நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு, பசங்களுக்கு சொல்லித்தராரு அப்படின்றது சொல்லலாம். அது திறமையினுடைய கணிப்பாக இருக்கலாம். இன்னொரு வாய்ப்பு என்னவென்றால், இன்னொரு சாத்தியம் என்னவென்றால், குணத்தின் பெருமை, அவருடைய குணாதிசயத்தின் காரணமாகத்தான் அவர் நல்ல ஆயனாக மாறுவதை பார்க்கின்றோம். என்ன குணாதிசயம் அப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய வாசகம் மிக தெளிவாக 8 வசனம் தான். அந்த 8 வசனத்துல 4 வசனத்துல ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப வருவதை பார்க்கின்றோம். ஏனெனில் ஆயன் தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். தன் உயிரை பணயம் வைத்து ஆடுகளை பாதுகாக்கிறது தான் நல்ல ஆயனுடைய இலக்கணமாக இருக்கிறது. அது வேறு யாருமாக இருக்க முடியாது, இயேசு மட்டுமே தான். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவாராம். ஆண்டவர் என்ன முடிவு பண்றாரு, அவங்க ஆயரே கிடையாது, தேர் நாட் ஷெப்பர்ட்ஸ், அவங்க ஆயரே கிடையாது, ஆடுகளும் அவருக்கு சொந்தமும் கிடையாது. அப்ப எப்படி அவர்கள் ஆயராக இருக்க முடியும்? அதான் பொய், போலி அவர்கள் சொல்றார். அடுத்த வசனம் பார்க்கும்போது, கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை, அக்கறை இல்லை, ஆனால் தான் அவங்க கெட்ட ஆயர்கள், போலி ஆயர்கள் என்று. அப்போ நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது தான் அவருடைய இலக்கணமாக இந்த 4 இடங்களிலும் விளக்கப்படுவதை பார்க்கின்றோம். அகாத்தோஸ், அது ஒரு வார்த்தை. குட் என்ற வார்த்தை மாரல் குவாலிட்டி, ஒரு நடத்தை, ஒரு நல்லது, இது நல்லதுப்பா, இது நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்வதை பிரித்து காட்டுவதற்காக ஒரு ஒழுக்கத்துக்குரிய நன்னடத்தைக்குரிய சான்று அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் சொன்னது காலோஸ் என்ற வார்த்தை. ஏன்னா நீங்கள் காலோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது அது ஒரு குணாதிசயம், அது பிரிக்கவே முடியாது அந்த நபரிடமிருந்து. நீங்கள் நல்ல ஆசிரியர் சொன்னீங்க, நல்ல டாக்டர். ஒரு சிலர் போய் நல்ல டாக்டர், இஸ் அ குட் டாக்டர் அப்படின்னும். அவருக்கு மருத்துவ அறிவு தெரிந்ததால் அல்ல, மாறாக அவர் கைராசிக்காரர். அணுகுமுறை, அவருடைய அணுகுமுறை, பரிவு, கருணை, இரக்கம், அவர் நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருப்பாங்க. அதனால அவர் குட் டாக்டர் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. தந்தைவர்கள் சொன்னது போல அந்த உயிரை கொடுப்பது. தாவீது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி, இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்போ கோலியாத்தை எதிர்ப்பதற்காக தாவீது போரிட போகிறார், சண்டை போட போறாரு. அப்ப சவுல் கேட்கிறாரு, இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து உன்னால போரிட முடியுமா? நீயோ சாதாரண ஒரு இளைஞன், உன்னால முடியுமா? அப்படின்றப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 சொல்லுவார். தாவீது சொல்லுகின்ற வார்த்தை, தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை பிடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கொன்றப்ப விருத்த சேதனம் செய்யாத பெலிஸ்தியன் அவற்றில் ஒன்றை போலத்தான் என்னை ஆண்டவர் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம திருப்பாடல் 23 படிப்பதை போல, ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. ஏன்னா அந்த தன்னுடைய வாழ்க்கையில தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஏன்னா ஆடு வைக்கிறவர் தான் அவரு. ஆடுகளுக்காக என் உயிரை கொடுப்பேன். அந்த வெறும் வார்த்தையில தன்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தினார் என்பதை யோவான் நற்செய்தி முழுமையா படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும்.